ஒரு விஷயம் தெரியுமா? பைபிள்ல இருக்கிற இந்த உண்மைய பல கிறிஸ்தவர்கள் கூட சரியா கவனிக்கல. ஆனா இத புரிஞ்சா எல்லாமே மாறிடும். பைபிள் ஆரம்பத்துல இருந்தே ஒரே ஒரு கடுமையான உண்மைய சொல்லிக்கிட்டே இருக்கு. பாவத்துக்கு சம்பளம் மரணம். அதாவது பாவம் எப்போதுமே ஒரு விலைய கேட்கும். மோசேயின் காலத்துல தேவன் பலிபீடத்துல காளை, வெள்ளாடு, ஆட்டுக்குட்டி பலியிட அனுமதிச்சார். அதுக்கு காரணம் தேவன் ரத்தத்தை விரும்பினாருன்னு இல்ல. பாவம் மரணத்தை கொண்டு வருதுன்னு மனிதனுக்கு புரிய வைக்கதான். ஒவ்வொரு பலியும் வார்த்தை இல்லாம சொல்லுச்சு. பாவம் சின்ன விஷயம் இல்ல. தேவன் பரிசுத்தமானவர். ஆனா காலம் போக போக மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுமா? இன்னைக்கு பாவம் பண்ணலாம், நாளைக்கு ஒரு பலி போதும்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. மனம் திரும்புதல் போச்சு, உறவு போச்சு, சடங்கு தான் மீதம் இருந்தது. அதனாலதான் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லினார், நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அப்போ தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு இறுதியான முழுமையான பலிய வாக்குறுதி அளித்தார். பாவத்தை தற்காலிகமா மறைக்கிற பலி இல்ல, முழுக்க நீக்கிற பலி. இயேசு சிலுவையில மரித்தபோது அவர்தான் அந்த கடைசி பலி. இயேசுவின் ரத்தம் திரும்ப திரும்ப செலுத்தப்படணும்னு இல்ல. ஒரே ஒரு பலி எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும் போதுமானது. இயேசு சிலுவையில முடிந்ததுன்னு சொல்லி அதே நிமிஷத்துல தேவாலயத்துல இருந்த திரைசீல ரெண்டா கிழிஞ்சுது. அதுக்கு அர்த்தம் என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்த தடையெல்லாம் உடைஞ்சு போச்சு. தேவன் விலங்கு பலிகளை நிறுத்தியது அவர் மனசு மாறினதால இல்ல, அவர் அதைவிட சிறந்ததை கொடுத்ததால. இன்னைக்கு தேவன் நம்மிடமிருந்து பலிபீடத்துல விலங்குகளை கேட்கல. விசுவாசம், நன்றியுணர்வு, கீழ்ப்படிதல், இதால மாறிய நம்ம இருதயத்தையே அவர் கேட்கிறார். கிருபை இலவசமா கொடுக்கப்பட்டுடுச்சு. கதவு திறந்திருக்கு. இப்போ கேள்வி இதுதான், நாம அந்த கிருபைய ஏற்றுக்கிறோமா? இந்த மெசேஜ் உங்க மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல நன்றி இயேசுவேன்னு எழுதுங்க. இப்படி பைபிள் உண்மைகளை சாதாரணமா தெளிவா பகிர்ற வீடியோக்களுக்காக எங்களை பின்தொடருங்க.